ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம பங்குனி உத்திரம் அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். முருகன் தெய்வானையை மணந்த நாள் பங்குனி உத்திரம். உங்கள் வீட்டில் கல்யாணம் கூடி வர இதை செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பங்குனி உத்திர நாள் அன்று பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண சுந்தர விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் தடைப்படுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதுடன் திருமணம் ஆனவர்களுக்கும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் இந்த பங்குனி உத்திரத்தன்று திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்கள் அனைவருமே விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் அந்த திருமணம் கைகூடும். திருமணம் ஆனவர்களுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியம் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதற்காக திருமணமானவர்கள் தாலி பெருக்கி கட்டிக்கொள்வது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் அந்த திருமண தோஷம், திருமண தடை உள்ளவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த பங்குனி உத்திர நாளன்று செய்தால் அந்த எல்லா தோஷ தடைகளும் நீங்கி விரைவிலேயே மனதிற்கு பிடித்த அந்த மன வாழ்க்கை, திருமணம் அப்படின்றது கைகூடும். அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அற்புதமான பங்குனி உத்திர விரத நாளன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இந்த பங்குனி உத்திர விரதத்தை கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால் நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும், வீட்டில் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். திருமணமான பெண்கள் இந்த உத்திர நாளில் புது தாலி மாற்றிக்கொள்வது தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். மேலும் உங்கள் வீட்டில் பெண்கள், ஆண்கள் திருமண தோஷம் அல்லது திருமண தடையால் அந்த ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையால் ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் இருந்தால் அவங்கள கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர விரதத்தை இருக்க சொல்லி அவர்களை அந்த அருகில் உள்ள முருகர், சிவன் கோவில்களுக்கு அழைத்து சென்று அங்கு நடக்கக்கூடிய வைபவங்களில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். அவர்களது கையால் அங்கு இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு எதையாவது ஒன்றை செய்ய சொல்லுங்கள். பால் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அந்த மங்கள பொருட்கள் அதை வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக விரைவில் அவர்களுக்கு திருமணம் அப்படின்றது கைகூடும். மார்ச் 24ஆம் தேதி இந்த பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது. மார்ச் 25ஆம் தேதி காலை 11:20 வரைக்குமே இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது. அதனால் உங்கள் ஊர் கோவிலில் என்றைக்கு 24ஆம் தேதியா 25ஆம் தேதியா என்று பங்குனி உத்திரம் அப்படின்றத விசாரித்து நீங்கள் அன்றைக்கு விரதம் இருந்து, ஏன்னா பல்வேறு கோவில்களில் 24ஆம் தேதி நடக்கின்றது, பல்வேறு கோவில்களில் 25ஆம் தேதி நடக்கின்றது. அவர்கள் பஞ்சாங்க முறைப்படி நடத்தி கொள்கின்றார்கள். அதனால் நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள கோவில்களில் எப்பொழுது அப்படின்றத தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று உங்கள் பிள்ளையோ அல்லது அந்த பெண்ணையோ கூட்டி கொண்டு போய் இந்த மாதிரி கல்யாண வைபவங்களில் கலந்து கொண்டு அவர்களது கையால் மஞ்சள் குங்குமம் அங்கே வாங்கி நீங்கள் கொடுப்பது கோவிலுக்கு, ஆலயத்திற்கு அப்படின்றது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் அவர்களது கையால் அந்த தாம்பூலம், மங்கள பொருட்கள் நிறைந்த தாம்பூலத்தை நீங்கள் கொடுக்க சொல்லணும். அதில் என்ன பொருட்கள் அப்படின்றது அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி வைத்து கொள்ளுங்கள். அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், ஒரு மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, இது கண்டிப்பாக இருக்கணும். மற்றவை எல்லாமே உங்களுடைய இஷ்டம். அந்த அதில் ஜாக்கெட் பிட்டு வைப்பது, வளையல் வாங்கி வைப்பது, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். நீங்கள் எவ்வளவு வைக்கணும் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு வைத்து அதில் ஒரு ரூபாய் வைத்து நீங்கள் கொடுக்கணும். இதை முக்கியமாக மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, கிழங்கு, வெற்றிலை பாக்கு, இது கண்டிப்பாக இருக்கணும். இதை வச்சு அங்கே கோவிலுக்கு வர்றவங்களுக்கு உங்கள் கையால், அதாவது அந்த கல்யாணம் யாருக்கு ஆக வேண்டுமோ அவர்களது கையால் கொடுக்க சொல்லுங்கள். ஒரு 5 பேருக்காவது குறைந்தபட்சம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நான் 5 பேர் அப்படின்றது சொல்லியிருக்கேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், உங்களுடைய இஷ்டம். நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படின்னா வீட்டிலையே உங்கள் அருகில் உள்ளவங்களை வர சொல்லி நீங்கள் கொடுக்கலாம், அல்லது அவர்கள் வீட்டுக்கே சென்று அவர்கள் கையால் கொடுக்க வைக்கலாம். சப்போஸ் உங்கள் குழந்தைங்கள், இந்த கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வீட்டில் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா பெற்றவர்கள் தாராளமாக இதை செய்யலாம். உங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை செய்யும் பொழுது நன்றாக சுவாமியை வணங்கிவிட்டு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக விரைவிலேயே எனது பிள்ளைக்கு அந்த திருமண யோகத்தை தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை மனதார செய்யுங்கள்.
உங்கள் குழந்தைங்கள் இங்கே இல்லை அப்படின்னா அவங்க எங்கே இருக்கிறார்களோ அங்கே வந்து இந்த விரதத்தை மட்டும் அனுஷ்டிக்க சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த விரதத்திற்கு பெயரே கல்யாண விரதம், திருமண விரதம். அதனால் நிச்சயமாக அவங்கள விரதம் இருக்க சொல்லுங்கள். நீங்களும் விரதம் இருந்து இந்த அற்புதமான பரிகாரத்தை கோவிலில் செய்வது மிகவும் ஒரு சிறந்தது. அப்படி முடியாதவர்கள் வீட்டில் வந்து தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட அந்த திருமண தடையும் நீங்கி அவர்களுக்கு விரைவிலேயே பெண்ணோ அந்த மாப்பிள்ளையோ அமைந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்றது கூடி வந்துவிடும். அதனால் இதை ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்யுங்க. கடவுளை, முருகப்பெருமானை, முருகரையும் தெய்வானையும் வேண்டிக் கொள்ளுங்கள். சிவபெருமானையும் பார்வதியையும் வேண்டிக் கொள்ளுங்கள். ராமர், சீதா அனைவருக்குமே திருமணம் நடந்த ஒரு அற்புதமான நாள். ஆண்டாள், ஸ்ரீ ரங்கநாதர் ஆகியோருக்கு திருமணம் நடந்த நாள். அதனால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் திருமணம் வந்து கூடி வரும். இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதை அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம், பெரிய செலவு ஒன்றும் கிடையாது. அதனால் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.